ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு பொருள் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். சாஃப்ரான் அண்ட் டர்மரிக் வச்சு ஃபேஸ் ஜெல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நைட் க்ரீம் தான் இது. நீங்கள் டெய்லி நைட் யூஸ் பண்ணிட்டு வரும்போது சூப்பரான ரிசல்ட் இருக்குது. நம்மளுடைய ஸ்கின் வந்து ஆக்னி ப்ராப்ளம், ரிங்கிள்ஸ் ரெடி பண்ணுது, டார்க் ஸ்பாட் ரெடி பண்ணுது, ஆக்னி ப்ராப்ளம் எல்லாமே ரிடியூஸ் ஆகி நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவிங் ஆக போகுது. சரிங்களா? நம்மளுடைய சேனல் இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாங்க இதுக்கான ஃபார்முலா என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். டிஸ்டில்ட் வாட்டர் ஒரு 82 கிராம் எடுத்திருக்கேன். சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 2 கிராம் எடுத்திருக்கேன். ப்ரொப்ளின் லைகோல் ஒரு 2 கிராம், டர்மரிக் ஆயில் ஒரு 5 கிராம், கார்போமர் 1 கிராம், ப்ரிசர்வேட்டிவ் ஒரு 1 கிராம். சரிங்களா? இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட் எப்படி நம்ம எடுக்கிறோம், டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதுக்காக டிஸ்டில்ட் வாட்டர் ஒரு 82 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எப்படி நம்ம சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட் நம்ம எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிராம் டிஸ்டில்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 0.1 கிராம், சரிங்களா? 1 கிராம் கிடையாது, 0.1 கிராம். ஒரு 1 பிஞ்ச் ஆஃப் நீங்கள் சாஃப்ரான் எடுத்துக்கிட்டால் கூட போதும். போட்டுட்டு நல்லா ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ட் நான் ஊற்றிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் கார்போமர் 1 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன விஸ்கு வச்சு கார்போமர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கலக்கிட்டே வரும்போது எந்த விதமான லங்ஸ் ஃபார்ம் ஆகாமல் சீக்கிரமாக அந்த தண்ணியிலேயே அப்சர்வ் ஆயிரும். சரிங்களா? நம்ம வந்து நார்மலாக ஃபுல்லாத்தையும் கொட்டிட்டு எல்லா கார்பமையும் மொத்தமாக கொட்டி நம்ம கலக்கும்போது அங்கங்கே லங்ஸ் ஃபார்ம் ஆகி சரியாக கலங்காத மாதிரி இருக்கும். ஒரு 1 மணி நேரம் அதுக்காக நம்ம ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு 1 மணி நேரம் அதுக்கு ரெஸ்ட்டு குடுக்குற மாரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம கலக்கும்போது, சீக்கிரமா அந்த தண்ணியோட, வாட்டரோட நம்மளுக்கு வந்து கார்பமர் நல்லாவே அப்சர்வ் ஆயிரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்ருக்கேன். இதே ஃபார்முலால நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். சரிங்களா? காஸ்மெட்டிக்கான ஒவ்வொரு ரா மெட்டீரியலும் நம்மட்ட அவைலபிளா இருக்கு. கண்டெய்னர் அவைலபிளா இருக்கு. சரிங்களா? யாருக்காவது ரா மெட்டீரியல் வேணும் அப்டின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், நான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுட்டேன். சரிங்களா? 1 ஹவர் ரெஸ்ட் குடுக்கல. ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் அப்படியே விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் எடுத்து பார்த்தேன். நம்ம நார்மலா கலக்கும்போதே நல்லாவே கலங்கிருச்சு கார்பூமரு. ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் எடுத்து நல்லா மறுபடியும் ஒரு மிக்ஸ் குடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது. இதே மெத்தட்ல நீங்க பண்ணி, நீங்க சேலுக்கு கூட கொண்டு போலாம். சரிங்களா? இன்னைக்கு வந்து நான் கிளிசரின் ஆட் பண்ணல. அதுக்காக இன்னொரு ஐட்டம் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோப்ளின் லைகோல். இதுவுமே நம்மளுடைய ஸ்கின்ன வந்து நார்மலாவே மாய்ஸ்சடா வச்சுக்குது. சரிங்களா? நம்ம ஸ்கின்ல எந்த விதமான இச்சிங், எரிச்சல் எதுவுமே இல்லாத மாதிரி, நார்மலா நம்மளுடைய ஸ்கின்ன வந்து மாய்ஸ்சடா வச்சுக்குது. சரிங்களா? இந்த க்ரீம் வந்து டெய்லி நைட் நைட் நாங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது, சீக்கிரமா நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங் ஆகுது. ரிங்கிள்ஸு, டார்க் ஸ்பாட்டு எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுது. சரிங்களா? சப்போஸ் நீங்க வேலைக்கு போறவங்களா இருக்கலாம். உங்களால இந்த க்ரீம் செய்ய முடியல அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இதுதான் டர்மெரிக் ஆயில். சரிங்களா? நான் என்ன பண்ணிட்டேன், ஆலிவ் ஆயில்ல டர்மெரிக் பவுடர வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போட்டு நல்லா வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த ஆயில வச்சு தான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு க்ரீம் வந்து மேக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து கோகோனட் ஆயில் தவிர எந்த ஆயில்ஸ் வேணாலும் நீங்க போட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 5 கிராம் தேவைப்படுதுன்னா, ஒரு 10 கிராம் ஆயில்ல கூட நீங்க பவுடர் இன்ஃப்யூஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. கோகோனட் ஆயில் தவிர நீங்க எந்த ஆயில்ல வேணாலும் நீங்க வந்து அத இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த ஆயில்ஸ் வந்து நான் ஒரு 5 கிராம் எடுத்துக்கிறேன். டர்மெரிக் ஆயில் 5 கிராம் எடுத்து நல்லா மிக்ஸ் குடுத்ததுக்கப்புறம், இன்னைக்கு பீனாக்ஸ் எத்தனால் பிரிசர்வேட்டிவ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எந்த பிரிசர்வேட்டிவ் இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பீனாக்ஸ் எத்தனால் நேச்சுரல் பிரிசர்வேட்டிவ் தான். அதுக்கப்புறம் இஸ்கா கார்ட் இருக்கு. அதுவுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜெல் க்ரீம் செய்ய போறதுனால, ஆயில்ஸ் எல்லாமே நம்ம ஊத்தியிருக்கோம். இதில வந்து ஆட் பண்ணியிருக்கனால, நான் இன்னைக்கு பிளெண்டர் போட்டுக்கிறேன். கடைசியா நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டிஇஇ ட்ரை எத்தனாலமைடு. அந்த டிஇஏ நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஜெல்லா மாத்தும். வாட்டர் கன்டென்ட்டா இருக்கிறது ஜெல்லா மாறும். சரிங்களா? இன்னைக்கு பிளெண்டர் போட்டா மட்டும் தான் நம்மளுடைய வாட்டரா இருக்கிறது, ஜெல்லா இருக்கிறது க்ரீமி மாதிரி வரும். சரிங்களா? கண்டிப்பா பிளெண்டர் போடணும். இந்த மாதிரி நான் நல்லா பிளெண்டர் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா பிளெண்டர் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் க்ரீமெல்லாம் எடுத்து விட்டு விட்டு பிளெண்டர் போட்டுக்கோங்க. பிளெண்டர் போட்டதுக்கப்புறம் சூப்பரான க்ரீமியான நம்மளுக்கு வந்து சாஃப்ரான் நைட் ஜெல் க்ரீம் நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? இந்த மாதிரி பிளெண்டர் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது. இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன்.
சரிங்களா? நல்லா இந்த மாதிரி பிளெண்டர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நல்லா திக்கா கலங்கட்டும். நம்ம பிளெண்டர் போட போட உங்களுக்கு தண்ணியா இருக்கிறது நல்லா க்ரீம் மாதிரி நல்லா திக்காயிரும். சரிங்களா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட திக்கா வேணும் அப்படின்னா, இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் டீ ஆட் பண்ணிட்டு நீங்க பிளெண்டர் போட்டுக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்மளுக்கு க்ரீமி ஆயிடுச்சு. இது நம்ம பிளெண்டர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு, நம்ம ஒரு காலி கண்டெய்னரில் நம்ம இதை போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட எல்லா விதமான ரா மெட்டீரியல் கண்டெய்னர் எல்லாமே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ப்ளைன் கண்டெய்னர்லாம் நான் போட்டு வச்சுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு இந்த க்ரீம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. நம்ம செய்கிற எல்லா ப்ராடக்ட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நேச்சுரல் ஹேர் டையும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்த க்ரீம் வேணும்னாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம க்ரீமு செய்கிற அனைத்து ரா மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு வீடியோஸ் அனுப்புங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.